அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நன்மைக்கே. நல்லதையே நினைங்க, நல்லதையே செய்யுங்க. உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க. மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் 25ஆம் தேதி, அதாவது 8/5/2024ஆம் ஆண்டு மே மாதம் புதன்கிழமை. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை விரதமும் இருக்குங்க. மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால புதுசாக ஏதாவது முதலீடு செய்கிறீங்க, தொழிலை பொறுத்த வரைக்கும் ஏதாவது தொலைதூர பயணம் போகிறீங்க, புதுசாக கமிட்மெண்ட் ஏதாவது இருக்குது, மற்றவங்கிட்ட பேசுகிறப்போ நிதானிச்சு பேசுங்க. பிறருடைய மனசு புண்படாமல் நடந்துக்கோங்க. வாடிக்கையாளர்கிட்டையும் கனிவாக நடந்துக்கோங்க. சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களாக இருந்தீங்கன்னா இப்படி பல விதங்களில், முக்கியமாக குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிட்டேயே விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க. ரொம்பவே சமத்தான நாளாக இந்த நாள் முடியும். இல்லை நான் வீண் விதண்டாவாதம் பேசிட்டேன், இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க இந்த நாள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய புத்திமதியை கற்றுக் கொடுத்துரும். இந்த நாள் முடிவில் பார்த்திங்கனாக்க நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருவீங்க. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு கெட்ட விஷயமும் நடக்கக்கூடாது, உங்கள் மனசு சஞ்சலம் படுற மாதிரி இந்த நாள் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கனாக்க காலையில் எழுந்தும் குளிச்சு முடிச்சுட்டு உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் ஒரு நல்லெண்ணெய் தீபம் அல்லது ஒரு நெய் தீபம் ஏற்றி புதன் பகவானை வழிபாடு செய்யுங்க. இந்த நாள் பார்த்தீங்கன்னா புதன் பகவானுக்கு உரிய நாள். ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் இவரை இங்கே வழிபாடு செய்வதன் காரணமாக எந்த ஒரு தடை தாமதமும் உங்களை அணுகாது. இந்த நாள் அற்புதமான நாளாக மாற்றி கொடுப்பார் புதன் பகவான். ஏன்னா புத்திக்கு அதிபதிங்கிறவரே புதன் பகவான் தான். நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய விஷயங்கள்ல, ஏன் குடும்பஸ்தானமும் இவர் தான், தொழில் ஸ்தானமும் இவர் தான், படிப்பு ஸ்தானமும் இவர் தான், பொருளாதார ஸ்தானமும் இவர் தான் சொல்லலாம். ஏன்னா ஒருத்தன் ரொம்ப ஏழ்மையாக இருக்கான், ரொம்ப ஏழ்மையான பையன், பாவன் எப்படி படிப்பான்னு தெரியுமா? புத்தி. அந்த படிப்பின் காரணமாக அவன் இன்னைக்கு உயர்ந்த நிலைக்கு போயிருப்பான். இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா ரீசெண்டாக நிறைய IAS IPS எல்லாம் பாஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய அப்பா அம்மாக்களுடைய பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஏழ்மையான நிலையில் இருப்பாங்க. டீ கடைக்காரோட பையன், செருப்பு தைக்கிற தொழிலாளியுடைய பொண்ணு, அப்படி ஆட்டோ ஓட்டுறவங்களுடைய பொண்ணு பையன், அந்த மாதிரி கலெக்டர் ஆகியிருக்காங்க அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. காரணம் அந்த பிள்ளைகளுடைய ஜாதகத்தில் புதன் பகவான் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல வலுவான நிலையில் இருப்பார். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய குழந்தைகளுக்கு கல்வி ஸ்தானம் கொஞ்சம் வீக்காக இருக்குது அப்படின்னாலையும் சரி, ஒவ்வொரு புதன்கிழமையிலும் புதன் பகவானுக்கு அருகில் இருக்கக்கூடிய நவகிரக ஆலயத்துக்கு சென்று பச்சை வஸ்திரத்தை சாற்றி அவருக்கு ரொம்பவே பிடிச்ச பச்சை பயிறு அதை பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியமாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி நிலை மேம்படும். புரியுதுங்களா? நமக்கும் செல்வ நிலை மேம்படணும். தொழிலில் ரொம்ப நஷ்டம் மேடம், புதன் பகவானை வழிபாடு செய்யுங்க. ஒவ்வொரு புதன்கிழமையும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க, அற்புதமான பலன் கை மேலே கிடைக்கும். ஒவ்வொரு வாரம் தொடர்ந்து 9 வாரம் செய்யணும். ஒவ்வொரு வாரம் முடிவிலையும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் உணர முடியும். புரியுதுங்களா? சரி. ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் புதன் பகவானை வழிபாடு செய்யுங்க, அற்புதமான நாளாக இருக்கும். முக்கியமாக சொல்கிறேன், சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிறைய விஷயங்களை கண்ணும் கருத்துமா இருங்க. வார்த்தையில் கவனம் இருக்கட்டும். மற்றவங்ககிட்ட பேசுகிறப்போ 1க்கு 2 முறை யோசிச்சு பேசுங்க. ஏதாவது ஒரு செயல்பாடுகளில் ஈடுபடுறீங்க அப்படின்னாலையும் 1க்கு 100 முறை யோசிங்க. அன்றாட செயல்கள் தான் மேடம் அப்படின்னாலையும் சரி, ஒரு சின்ன ஒரு மூமெண்ட் நீங்கள் மூவ் பண்ணுறீங்க அப்படின்னாலையும் அதில் பார்த்தீங்கன்னா உங்களை பல யோசனைக்கு அப்புறம் தான் அந்த மூமெண்ட்டே இருக்கணும். புரியுதுங்களா? ஸோ அனைத்து விதங்கள்லையும் விழிப்புணர்வோடு இருந்தீங்கன்னாக்கா இந்த சந்திராஷ்டமம் அப்படிங்கிற ஒரு நாளில் சிம்ம ராசிக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. புரியுதுங்களா? ஸோ இந்த வீடியோ பற்றி பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் சொல்லுங்கள், ஓம் புதன் பகவானே போற்றி போற்றி. புத்திக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய புதன் பகவானே, இந்த நாள் எனக்கு சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய காரணத்தினால எனக்கு நிறைய விஷயங்களில் நான் குழப்பமாக இருப்பேன். ஸோ அந்த குழப்பங்களை நீக்கி எனக்கு ஒரு தெளிவை கொடுங்க. எந்த ஒரு கெட்டதும் என்னை அணுகாமல் பார்த்து கொள்ளுங்க. எந்த ஒரு வீண் வம்பு வழக்கு என்னை நோக்கி வரக்கூடாது அப்படின்னு உங்கள் வேண்டுதல் இருக்கட்டும். வாய் விட்டு வேண்டினாலையும் சரி, இல்லை மனசுக்குள்ளேயே வேண்டிக்கிட்டாலையும் சரி. புரியுதுங்களா? இப்படி தான் கடவுள்கிட்ட வேண்டணும். எனக்கு அதை பண்ணி இதை பண்ணலாம் நீங்கள் வேண்டவே கூடாது. நீங்கள் இதெல்லாம் வேண்டிக்கிட்டாவே போதும், உங்களுக்கு எல்லாமே தன்னால் சேர்ந்துடும். ஆனால் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நிறைய பேருடைய வேண்டுதல் ஏன் பழிக்காமல் போகுது தெரியுங்களா? கடவுள் எனக்கு 5 லட்சம் கூட, எனக்கு 10 லட்சம் கூட, எனக்கு அதை பண்ணி கொடு, இதை பண்ணி கொடு, வீடு கட்டணும், வாசல் வாங்கணும், இப்படி வேண்டவே வேண்டாதீங்க. எனக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடு, எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடு, என்னோடய திறமையை நான் காட்டுறதுக்கான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடு.
ஊர் நல்லா இருக்கணும், உலகம் நல்லா இருக்கணும், என்னை சுற்றி இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படி வேண்டிக்கிட்டாவே, இப்போது ஒரு காடு செழிப்பாக இருக்குது அப்படின்னாங்க, அந்த காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மரம் மட்டும் எப்படி செழிப்பு இல்லாமல் போகும்? அப்படி தான் உங்களுடைய வேண்டுதல் வந்து பொதுவான வேண்டுதலாக இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய வளர்ச்சிக்கு கடவுள் அனுகிரகம் செய்வார். புரியுதுங்களா? ஒரு தெளிவான ஆன்மீக வழிபாட்டுக்கு தான் நம்ம வழி சொல்லிக்கிட்டு இருக்கோம். நிறைய பேசுகிறீங்க மேடம், அருவியாக இருக்குன்னு நினச்சினாக்கா தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. ஒவ்வொரு நாட்களையும் ஒவ்வொரு வேலையையும் செய்கிறப்போ தெளிவான விளக்கத்தோடு செஞ்சால் மட்டும்தான் அதற்கான முழு பலன் கிடைக்கும். நீ சாமி கும்பிடுப்பா, நீ விளக்கேற்றிருப்பா அப்படின்னா அது வந்து உங்களுக்கு நம்பிக்கையே இருக்காது. ஒரு டாக்டர்கிட்டே போகிறோம், சார் என்னன்னு தெரியல, திடீர்னு பார்த்தா கை காலெலாம் வந்துட்டு திட்டு ஆகிடுச்சு, என்ன சார் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். அவர் என்ன பண்ணுறாரு, எங்கே காட்டு, சரி ஓகே இந்த மாத்திரை போடு, சரியா போடும் போ அப்படி சொன்னால் நம்ம கேட்போம்ல, சார் ஏன் சார் திடீர்னு இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு. அப்போ அவர் சொல்லணும், வெயில் அதிகமாக இருக்குது, இத்தனை வருஷத்தை விட இந்த வருஷம் ரொம்ப ஜாஸ்தி வெயிலாக இருக்குது, இதன் காரணமாக தான்ப்பா இந்த மாதிரி திட்டு வந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நிறைய தண்ணி குடிங்க, வெயிலில் போகிறத அவாய்ட் பண்ணுங்க, காத்தோட்டமான உடைகளை அணியுங்க. இப்படி அவர் விளக்கம் கொடுக்குறப்போ நமக்கு ஒரு புரிதல் இருக்கும். ஸோ அவர் சொன்ன விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு, நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் நம்ம எடுத்து சொல்லுவோம். ஏன் நமக்கு வந்து அந்த பாதிப்பு நம்மளோட வீட்டில் இருக்கவங்களுக்கும் நம்ம குழந்தைகளுக்கோ அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கோ வராமல் இருக்கிறதுக்காண்டி. ஸோ இதே மாதிரி தான் ஆன்மீகம் அப்படிங்கிறதும் இப்படி தான் இருக்கணும். ஒரு தெளிவான விளக்கத்தோடு இருந்தால் தான் இந்த வீடியோ பதிவு நான் பதிவு செய்கிறதுக்கும் இதை நீங்கள் கேட்குறதுக்கும் ஒரு பிரயோஜனமாக இருக்கும் இல்லையா? ஸோ நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும்னு சொல்லிட்டு இந்த நாள் நம்முடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு நவகிரகங்கள் எப்படி அமைச்சு கொடுத்துருக்காங்க தெளிவாக பார்க்கலாங்களா? அதுக்கு முன்னாடி 2 நாட்களாக வீடியோ பதிவு போடுறதுக்கு நிறைய நண்பர்கள் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தீங்க. கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க, நான் வாய்ஸ் முதல்ல சரியில்லை. ஸோ அதன் காரணமாக தான் வீடியோ பதிவு வந்து நம்மளால் பண்ண முடியல. தவறாக எண்ண வேண்டாம். உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் என்னைக்கும் நான் தலை வணங்குறேன். நன்றிங்க. சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். குடும்பம் அப்படின்னாவே ஏட்டுக்கு போட்டியாக தான் நடந்துட்டுருக்காங்க சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னா சிம்ம ராசி சேர்ந்தவங்க ஒருத்தங்க அந்த குடும்பத்தில் இருக்காங்க இல்லையா, எல்லாத்தையும் அது தலையில் போட்டுட்டு இதுங்க இஷ்டத்துக்கு போவாங்க. இதுங்கன்னு சொன்னாக்க தவறு தான், ஏன்னா அக்ரினி குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் அது சொன்னால் கூட தகும். ஏன்னா சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய யாருடைய உதவியும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. உபத்திரமாக தான் இவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களே இருப்பாங்க. சில சமயங்களில் என்னடா இது, நம்ம இப்படி ஓடா தேஞ்சி நாயா பெய்ய அழிஞ்சு ஒவ்வொரு வேலையும் செஞ்சு கொடுத்தா வீட்டில் இருக்கிறவங்க இதுக்கு கொஞ்சம் கூட கிரெடிட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, சுற்றி இருக்கிறவங்களுக்கும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு பல சமயங்களில் கடவுள்கிட்ட போய் சொல்லக்கூட முடியாமல் சிவனேன்னு உக்காந்துருப்பீங்க. எத்தனை நாட்கள் இது நடந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்திலையும் குடும்பத்து மேலே கொஞ்சம் கூட அன்பும் பாசமும் குறையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தியாக உள்ளம் கொண்ட சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த நாளில் உங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க, உங்களுடைய பேச்சுக்கு தலையாட்டுவாங்க. சந்தோஷமா? அடுத்ததான் இத்தனை நாட்களாக உங்களுக்கு தடைப்பட்டு போன சில காரியங்கள் இந்த நாளில் முடியுங்க. அடுத்த உறவுக்காரர்களுடைய மத்தியில் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா இந்த நாள் நமக்கு சந்திராஷ்டமம் இருக்குது, உறவுக்காரங்க ஆல்ரெடி நமக்கு 7.5, சரிங்களா? ஸோ இந்த நாளில் நம்ம தேவையில்லாத வார்த்தைகளை கொட்டிட்டோம் அப்படின்னாக்கா அது நம்மளுடைய போகாது, நம்ம குடும்பத்தையும் சேர்த்து பாதிக்கும். இதை மனசில் கொண்டு உறவுக்காரங்கிட்ட பேசுகிறப்ப பேச்சுக்களில் நிதானமாக இருங்க, விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்துக்கோங்க. அடுத்ததாக வண்டி வாகனங்களில் போகிறப்போ கவனமாக இருங்க. சிலருக்கு விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் ஒரு மாற்றமான சூழல் அமையும். அந்த மாற்றமும் உங்களுக்கு முன்னேற்றம் தான். அடுத்த உழைப்புக்கு உண்டான அங்கீகாரம் இந்த நாளில் கிடைக்கும். இதை பல நாட்கள் நீங்கள் வந்து யோசிச்சிருப்பீங்க, சரியான ஒரு அங்கீகாரம் இல்லாத ஒரு வேலைப்பா, நானும் நாயப்பையா உழைச்சிட்டு தான் இருக்கேன், வரது எங்கே கைக்கும் வயிற்றுக்குமே பத்த மாட்டேங்குது அப்படின்ற அளவுக்கு கூட நீங்கள் வந்து சில சமயங்களில் யோசிச்சிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு முறையான அங்கீகாரம் கிடைக்கும், நல்ல ஊதிய உயர்வு கிடைக்குங்க. அடுத்த வெளியூர் தொடர்பான பணி வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக அமையும்.
இந்த வடிவேல் கேட்குற மாதிரி நல்ல ஒரு சிட்டா எடுத்து போடுப்பா, இங்கேயே இருக்கலாமா இல்லை துபாய் போயிடலாமா அப்படின்ற மாதிரியே வெளியூருக்கு போகலாமா வேலைக்கு அப்படின்லாம் ஒரு சிலர் நிறைய நாள் யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க. வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரிலாம் முயற்சி பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க. அந்த ஒரு அமைப்பு இந்த நாளில் உங்களுக்கு சாதகமான முடிவை தரும். நல்ல முயற்சி தான். வெளிநாடு வெளியூர் போகிறதுக்கான ஒரு அமைப்பு சாதகமாக இருக்கிறதுனால, மேடம் இன்னைக்கு சந்திராஷ்டமம்னு சொன்னீங்க, இதெல்லாம் நான் செய்யலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம். ஏன்னா இந்த முயற்சி இந்த சந்திராஷ்டமனால நீங்கள் புதுசாக செய்யலை, ஆல்ரெடி செஞ்சு வச்ச வேலை தான். புரியுதுங்களா? ஸோ வழக்கமான பணிகளுக்கு இந்த சந்திராஷ்டமம் ஒரு விதத்துலையும் குத்தம் குறை கிடையாது. மேலும் சிறப்பாக சொல்லணுனாக்கா இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தந்தை வழி உறவுகளால் பணவரவுக்கு வாய்ப்பு உண்டுங்க. அடுத்ததாக முக்கிய முடிவுகள் ஏதாவது இந்த நாளில் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா முடிஞ்ச அளவுக்கு இந்த நாளில் தவிர்ப்பது ரொம்பவே நல்லது தான். இருந்தாலும் எடுத்துதான் மேடம் ஆகணும் அப்படின்னீங்கனாக்கா பிற்பகலுக்கு மேலே மேற்கொள்வது சாதகமான முடிவை தருங்க. அடுத்த தொலை தூரத்திலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி இந்த நாளில் கிடைக்க பெறுவீங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆலோசனைக்கு முக்கியத்துவம் கிடைக்கும். சகோதரர்களால் சிலருக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். அடுத்த வியாபாரம் வழக்கம் போலவே நடைபெறுங்க. பணியாளர்களின் ஒத்துழைப்பு சுமாராக தான் இருக்கும். நீங்கள் சில சமயங்களில் என்னடா இவங்களை நம்ம குடும்பத்தில் ஒருத்தங்களாக பார்த்துட்ருக்கோம், இப்படி கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் நம்மக்கிட்ட வேலை செஞ்சிட்ருக்காங்க அப்படிலாம் கூட உங்களுக்கு தோணும். இருந்தாலும் இந்த நாளை கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்கோங்க. அடுத்ததாக இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால மட்டும் இல்லைங்க, இந்த நாளில் உங்களுக்கு நவகிரகங்களுடைய அனுகிரகத்துக்கும் சேர்த்து சொல்லணுன்னாக்கா கால பைரவரை வழிபாடு செய்வது உங்களுக்கு உத்தமம். புரியுதுங்களா? நலம் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இந்த கால பைரவருடைய வழிபாடு பார்க்கப்படுது. நீங்கள் தான் பல சமயங்கள் நினச்சிருக்கீங்களா நம்மளை யாராவது பார்த்துக்க மாட்டாங்களா, அப்படி ஒரு அப்பா ஸ்தானத்தில் ஒரு காவலாளி ஸ்தானத்தில் இருக்க மாட்டாங்களா நினச்சிங்க இல்லையா? அதற்கு உகந்த தெய்வமாக தான் காலபைரவருடைய வழிபாடு உங்களுக்கு இருக்கும். இவரை நீங்கள் வழிபாடு செஞ்சிட்டீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு என்னென்னைக்கும் உங்களுக்கு தோளுக்கு தோளா உங்கள் பின்னாடி முதுகெலும்பு மாதிரி காலபைரவர் உங்கள் கூடவே இருப்பார். புரியுதுங்களா? மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் திட்டம் போட்டு எதிரிகள் உங்களை வீழ்த்த நினைத்தாலும் அதை சமாளிச்சிடுவீங்க. ஒரு சிலருக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பிட்டு சொல்லனாக்கா வயிற்று கோளாறுக்கான கணிசமான மருத்துவ செலவு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த காதல் விவகாரங்களில் ரொம்பவே கவனமாக நடந்துக்கோங்க. இல்லாட்டி பஞ்சாயத்தில் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு விஷயம் என்னன்னாக்கா இந்த பேங்க் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா, செக்கு கலெக்ஷன் போடுறது, யாருக்காவது பார்த்தினாக்கா நம்ம செக்கு எழுதி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்களில் முக்கியமாக இன்றைக்கி தவிர்க்கிறது ரொம்பவே சிறப்பு. அப்படி இல்லை மேடம் இன்றைக்கி நான் பேங்க் அந்த விஷயத்தை நான் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னாக்கா 1-2 முறை யோசித்து நிறுத்தி நிதானமாக அந்த செயல்பாடுகளை கவனித்து பண்ணுங்கள். புரியுதுங்களா? ஏன்னா கொடுக்கல் வாங்கலை தான் சந்திராஷ்டமத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். புரியுதுங்களா? இல்லை அப்படின்னா கவனக்குறைவாக நீங்கள் அந்த காசோலையை பயன்படுத்திட்டீங்க அப்படின்னாக்கா ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. பயம்படுத்துகிறேன்னு நினைக்காதீங்க, இருக்கக்கூடிய அமைப்பை நம்ம சொல்லிடுறோம். இது எல்லாருக்கும் பழிக்கும்லாம் கிடையாது, நம்ம பொது பலன் தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். புரியுதுங்களா? ஆக மொத்தத்தில் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி சேர்ந்த அன்பர்களுக்கு எங்கும் கவனம் எதிலும் கவனம். பர்டிகுலராக சிம்ம ராசி பெண்களுக்கு உங்களுக்குனே அளவெடுத்து செஞ்ச மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்துடும். புரியுதுங்களா? வெளியில் போகிற சிம்மராசி ஆண்களாக இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வேலையில் மட்டும்தான் பிரச்சனை அப்படின்னாக்கா இவங்களுக்கு சுற்றியும் குடும்பத்தில் பிரச்சனை வரும். பிள்ளைகளால் பிரச்சனை, கணவரால் பிரச்சனை, கணவர் வீட்டால் பிரச்சனை, நம்ம வீட்டால் பிரச்சனை, நம்ம கூட பிறந்தவங்களால் பிரச்சனை, நம்ம நாத்தனால பிரச்சனை, இப்படி சுற்றியும் வச்சு செஞ்சுருவாங்க. ஸோ ஒரே விஷயம் என்ன தெரியுமா நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டியது, கடவுளை வழிபாடு செய்கிறீங்க, வாய்க்கு ஒரு துணி இருந்தால் எடுத்து கட்டிக்கோங்க, மாஸ்க் போட்டுக்கோங்க, சைலண்ட்டாக இருங்க, மௌன விரதம் கடைப்பிடிச்சினாக்க இன்னும் சிறப்பு. ஓகேங்களா? ஒருவேளை வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேலைகளில் கண்ணும் கருத்துமா இருங்க. அடுத்தவங்க என்ன பேசுகிறாங்க, அடுத்தவங்க ஏன் நம்மக்கிட்ட இப்படி பேசுகிறாங்கிறதையும் உன்னிப்பாக கவனித்து ஒவ்வொரு வேலையும் பார்த்துக்கோங்க. முக்கியமாக அடுத்தவங்களோட விஷயத்தில் நீங்களும் தலையிடாதீங்க, உங்களோட விஷயத்தில் மற்றவங்களையும் தலையிடாமல் பார்த்துக்கொள்வது சிறப்பு சிறப்பு சிறப்பு. மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீல நிறம். இந்த நாளில் இந்த நிற ஆடைகளை பயன்படுத்துங்க, அதிர்ஷ்டம் நிலைக்கும். அடுத்த நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதம். மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு குழப்பங்கள் விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்குதுங்க. இன்னும் சிறப்பாக சொன்னாக்க இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும்
தாயின் தேவையை நிறைவேற்றக்கூடிய வகையில் சற்று அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணுனாக்க மகர நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். உங்களுடைய முன்னோர்கள் வழிபாட்டில் மனம் ஈடுபடுங்க. நீங்கள் எதிர்பார்த்த வரவு கைக்கு வந்து சேரும். அடுத்த பூரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாட்களாக தடைப்பட்டிருந்த செயல்கள் எல்லாமே நடந்தேறும். நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்தபடியே நிறைவேறும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபம் அதிகரிக்கும். இன்னும் சிறப்பாக சொல்லணுனாக்க இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்மாமன் வழியில் நீங்கள் எதிர்பார்த்த காரிய அனுகூலமாக முடியும். ஒரே வரியில் சொன்னாக்க உங்களுக்கு இந்த நாள் மாற்றத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அடுத்த உத்திரம் 1ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் ஒரே வரியில் சொன்னாக்க உங்களுடைய வாய்ப்புகள் எல்லாமே சாதகமான முடிவை தரும். மேலும் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய உடன்பிறப்புகளால் உங்களுடைய வாழ்க்கை துணையினால் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கை துணை உறவுகளால் செலவுகள் ஏற்படுங்க. மேலும் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் வியாபாரத்தில் பொறுத்த வரைக்கும் லாபம் அதிகரிக்கும். அடுத்ததாக இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பெரியோர்களுடைய ஆலோசனை காரணமாக நிறைய அனுகூலமான பலன்களை பெற போகிறீங்க. இருந்தாலும் உங்களுடைய செயல்பாடுகளில் கவனம் இருக்கட்டும். ஒரே வரியில் சொல்லணும் அப்படின்னாக்க இந்த நாள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு தன்னம்பிக்கை வேண்டிய நாளாக இருக்கு. பணிவு, துணிவு, கவனம், இந்த 3 விஷயத்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா போதும் சிம்மராசி அன்பர்களே. அற்புதமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையுங்க. மேலும் சிறப்பாக இருக்க காலையில் எழுந்ததுமே குளிச்சு முடிச்சுட்டு புதன் பகவானை வழிபாடு செய்கிறீங்க. ஓம் புதன் பகவானை போற்றி போற்றின்னு அவருடைய நாமத்தை 3 முறை சொல்கிறீங்க. நிறைய பதிவுகளில் சொல்லிட்டேன். ஓம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா பிரபஞ்சம் உண்டான போது உருவான சத்தம். நீங்கள் ஓம் புதன் பகவானை போற்றி போற்றின்னு வேண்டும் பொழுது இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு வசப்படும். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் புதன் பகவான் உங்களுக்கு வசப்படாமல் போவாரா? ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வத்தை நம்ம வசப்படுத்துறதுனாக்கா வேற எது கிடையாது, வசியம் பண்ணுறது கிடையாது, கடவுளுடைய அனுகிரகத்தை பெறுவது. சரிங்க, நிறைய பேசியிருக்கோம். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சினாக்கா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பிடிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாமே நல்லதாகவே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும் சிம்ம ராசி அன்பர்களே.